கடலூரில் ஆக்கிரமிப்பு குடியிருப்பு பகுதிகளை அளவீடு செய்ய வந்த அதிகாரிகளுடன் வாக்குவாதம் செய்த பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அந்த காட்சியை பார்க்கலாம். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் தேவநாதன் வழங்கிட கேட்கலாம். தேவநாதன், வணக்கம். பொதுமக்கள் என்ன கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள்? கடலூர் அடுத்த வெள்ளக்கரை, மலையடிக்குப்பம், பெத்தாங்குப்பம் பகுதிகளில் அரசுக்கு சொந்தமான 165 ஏக்கர் நிலம் இருந்து வருகிறது. இங்கு பல ஆண்டுகளாக பார்த்தோம் அப்படின்னா 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாழை, கரும்பு, முந்திரி உள்ளிட்ட பல்வேறு வகையான விவசாயத்துல ஈடுபட்டு. நீங்க இனிமேல் கரண்ட் பில்ல கட்ட வேண்டாம், அதுக்கு தான் சூரியகர் திட்டம் இருக்கு. அந்த திட்டம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா ஃப்ரீடம் ஆப்பை இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. அதே நேரத்துல 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இங்கு வீடு கட்டி வசிச்சுட்டு வராங்க. இந்த நிலையில தான் கடந்த மாதம் பார்த்தோம் அப்படின்னா இந்த அரசு நிலத்தை ஆக்கிரமித்துள்ள பொதுமக்கள் வெளியேற வேண்டும் சொல்லிட்டு கடலூருடைய வட்டாட்சியர் அந்த பகுதி மக்களுக்கு நோட்டீஸ் வழங்குறாரு. அப்போது பார்த்தோம் அப்படின்னா அந்த பகுதியில் ஒரு தனியார் தொழிற்சாலை வர இருப்பதாகவும் அதற்காக தான் கையகப்படுத்துவதாகவும் தகவல் பரவியை தொடர்ந்து தாங்கள் இத்தனை ஆண்டுகளாக அந்த பகுதியில் வசிச்சுட்டு இருக்கோம், அதனால இதை யாரும் கையகப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு மாவட்ட ஆட்சியருக்கு நேரடியா பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஒரு மனுவை வழங்கிட்டு போனாங்க. அப்படின்னா இன்று கடலூர்ல இந்த வருவாய்த்துறையினர் இப்பகுதியில் இருக்க வீடு மற்றும் நிலங்களை அளவீடு செய்வதற்காக சென்றார்கள். அதற்கு அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து 100க்கும் மேற்பட்ட மக்கள் அங்கு அமர்ந்து தற்போது ஒரு தொடர் முழக்க போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. அதாவது அந்த மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க நூற்றாண்டு காலமாக இந்த பகுதியில் வச்சுட்டு இருக்கோம், அதன் காரணமாக தற்போது அவங்க நோட்டீஸ் வாங்கியிருக்கிறாங்க. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்தோம் அப்படின்னா அரசு சார்பில் இந்த பகுதியில் பட்டா வழங்குவதாக உறுதியளித்தாங்க. மேலும் பட்டா வழங்குவதற்கான தகுதியான நிலவரத்தை கண்டிப்பாக மக்களுக்கு நாங்க வழங்குவோம்னு சொல்லி உறுதியளிச்சுட்டு போனாங்க. ஆனா தற்போது பார்த்தோம் அப்படின்னா எங்களை உடனடியாக காலி செய்ய சொல்றாங்க. இதனை நாங்க ஏற்க முடியாது, எங்களுக்கு மாற்று இடமாவது வீடாவது வழங்க வேண்டும். மேலும் தற்சமயம் உடனடியாக இந்த இடத்தை எங்களால் காலி செய்ய முடியாது என்று கூறி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில அவர்களிடம் வருவாய்த்துறையினர் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்காங்க. இந்த சம்பவம் காரணமாக அந்த பகுதியில் ஒரு பரபரப்பான சூழ்நிலை காணப்படும் காரணத்தினால ஏராளமான போலீசாரும் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு இருக்காங்க. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி தேவநாதன்.